தீர்மானம் எப்படி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அடத்தாலும் ரூபகத்தாலும் ஜம்பத்தாலும் திருட்டத்தாலும் ஆதித்தாலும் 32 தாளம் பரம்பரையா நாட்டிய பரம்பரை. ஆமாங்க. எப்படி ஒரு நேரத்துல எங்க பாட்டி அப்படி காலை தூக்கணும்னா நாத்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாமி பேர் ஒளி ஆணு பாத்து பாருங்க. ஆமாங்க. நாட்டிக்கு கை தாங்குவோம். எப்படி நாட்டி நீங்க வாங்கி கொடுக்கலையே பட்டாணி ஆறுதுக்கு தான் பேசுறது. உன்ன வாயை திறந்து பண்ண எவ்வளவு காப்பாங்களோ தெரியும். கொடுப்பதற்கு தயாரா நல்ல முறையில் வாய் திங்குன்னு சொல்லு. ஒரே வார்த்தை மகன் அங்க நில்லு, கேட்டு நில்லுங்க, கேட்டு அங்க நில்றான். அவங்க வருவாங்க சண்டே மண்டே டியூஸ்டே. ஏண்டா எங்க காரணம் என்னடா? ஓ எங்க காரணம் என்ன? எங்க அங்க வந்து வரீங்களா? தெரியாது அதெல்லாம். என்ன உங்களை என்ன ஊரு நிக்க வந்துக்கறாங்க? என்ன ஊரு? மந்த்ராபாத்துக்கு. மந்த்ராபாத் அவங்க இந்த ஒரு வரந்து வாடா ஆடா கண்ணே. டேய் எங்க நிக்கானது தெரியுமாங்க? எங்கப்பா? குஞ்சாவூர். டேய் தஞ்சாவூர்டா. சமாதானம் உங்களுக்கு தெரியாது. இந்த பெண்ணுக்கு பாத்தியா வளைஞ்சு ரூபா நோட்டு வாயால இருக்குது. ஆமாங்க. அப்படியே இதுப்பே ஒண்ணு அப்படி எடுத்துறாங்க அப்படினா ஒண்ணு. ஆமா. சரி பாத்தியா இந்த பொண்ணு கண்ணால ஊசி எடுக்குது. கண்ணாலவே ஆமா கண்ணாலவே. ஐயோ கண்ணுல தண்ணி வந்தா கூட மாட்ட எடுத்துறாங்க அப்படினா. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த பொண்ணு தெரியுமா? சும்மா கையாரியே
சோத்தால் இருங்க. கையாலே சோத்தால நாங்கெல்லாம் மஞ்சள் ரெண்டு கலர் தண்ணி ஊற்றி நெருங்கி வந்துடும். உங்களுக்கு நாட்டியம் கத்து கொடுக்க ஒரு கஷ்டப்பட்டும் பாரு. ஐயோ, ஒரு இடமா 2 இடமா ஒரு வாயு தோப்பு உருளை, ஒரு சவுகு தோப்பு உருளை, ஒரு வேலிகட்டம் தோப்பு உருளை, ஒரு கந்தமோடு உருளை, ஒரு பள்ளிக்கூடத்து உள்ள, ஒரு மாட்டுக்கோட்டா உள்ள, ஒரு ரயில் ரோட்டு உள்ள. இந்த மாதிரி எத்தலாம் நாட்டியம் கத்து கொடுக்க மாட்டு கொட்டாயில கொடுவாடா பாரு. எங்க நினைக்கிறோம் கத்து கொடுக்க வேண்டியதுதான். சரி ஓ ஏண்டா நாட்டியம் கற்றுக் கொடுப்பது நேரம் அதுக்கு தனியாக கலை கூட இருக்குதா? அங்க போய் கத்து கொடுக்கலாமா நீங்க சொல்றது? அங்க போய் கத்து கொடுத்தாக்கா இந்த மாதிரி சும்மா இருக்குமா? இதுக்கெல்லாம் கத்து கூடாது. அந்த மாதிரி தனிப்பட்ட இடத்துல சொன்னா பாடம் ஏறும். எப்படி சொல்லி கொடுத்தேன்? இந்த பெண்ணுக்கு 6 எழுத்தா தெரியாம வந்தது. 1000 வாய்த்து 1000 எழுத்தா தெரியுங்க. நாங்க சும்மா இருப்போமா? நேரா கடைக்கு போய் அல்வா வாங்கி வந்து 6 எழுத்து தூக்கி உள்ள வச்சு வாயில வச்சுங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு 6 எழுத்து வந்துச்சு. சொல்லு. ஐயா, இந்த பெண்ணுக்கு தெரியுமா? ஈ என்று எழுத்தா தெரியாம ஈ என்ற எழுத்தா வரலுங்க. நேரா கடைக்கு போய் இட்லி வாங்கி வந்து இட்லி 2ஆ புட்டு ஈ புச்சு அது உள்ள வச்சு ஈ என்ற எழுத்து புச்சு அது உள்ள வச்சு ஈன்னு வச்சேன். அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஈ என்ற எழுத்து வந்துச்சு. ஈ சொல்ல ஒரே எழுத்து மொத்த பேர் வாங்கி அந்த அளவுக்கு பாடம். இந்த பொண்ணுக்கு தெரியுமா? எல்லாம் வந்துச்சுங்க. இந்த பொண்ணுக்கு பீ வரலையா? ஆங்கிலத்துல பீன்னு நாங்க சும்மா இருப்போமா? நேரா கடைக்கு போய் பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கி வந்து பீச்சு கல் வச்சு உள்ள வச்சு பீன்னு வச்சு அப்பதான் அந்த பொண்ணுக்கு பீ எழுத்து வந்துச்சு. பீ சொல்ல அருமையான வேலையா இருப்பா. பாடல் அவர் காட்டு அபிநயத்தை அவன் காட்டு மிச்சி மீதி அவர் காட்டு இந்த மாதிரி நாங்க என்ன ஓரம் வந்து நான் பாடுறேன் பாடுகிறேன்.
வாத்தியார வச்சுக்கிட்டா முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்த நார வச்சுக்கிட்டா இவன் மூத்த அப்படி போய் சித்தப்பே அப்படி போடா அப்படி போடா
கலை வளரட்டும், கலைவாணி எப்பொழுது துணை இருப்பான். ஆமா, நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. வந்திருக்கிறது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? இதுதான் ஜமீன் கோட்டை. ஜமீன் கோட்டை. பாடல் சிறப்பா இருக்கணும். இடியோடு யாய் மீட்டுவர்கள் கதி தவறாமல் ஆடணும். ஐயோ, அது மட்டும் கிடையாதுமா. தவறாமல் எங்கள் மன்னருக்கு உன் நாட்டியத்தை பார்க்க கிளம்பணும். அவர் மன்னரா ஜமீன்தாரா? நாளைக்கு எடுக்கூடாது பாத்தேன். எடுக்கக்கூடாது பாத்தேன். அவர் ஜமீன்தார். ஏண்டா காட்டுடா. ஏய், நாட்டியத்தடா. ரெண்டு பொண்ணு வந்து காமிச்சாங்க. ஐயா இது கிளம்பல. எதுடா? உற்சாகமா ஆகல. நாட்டியம் சிறப்பா இருக்கணும். சிறப்பா இருக்கணும். அப்படியா இருக்கட்டும்.
சம்பாதிச்சான் கவலைப்படாத. அறிவு இது விதம் என்ன வாய்த்துங்கடா. நான் வாய் வைப்பம்மா, யார் வாய் எல்லாத்துலயும் வாய் வைப்பான். என் மகனை ஒண்ணு என்னைக்கு எனக்கு வெளியே வந்து தெரியாது. எத்தனை பேர் வாய் வச்சுக்கிறேன் தெரியுமா? வாய்த்துறா குழந்தை அம்மா குழந்தை 4 பேர் வந்து ஆடிட்டாங்க. கடைசியா நீ தான் இருக்கிற. ஆமா காட்டு உன் நாட்டிய கலையை காட்டு 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 பாடுமா. நாட்டியமாடி இந்த கலா ராணிகளுக்கு வேண்டிய பொன்முறையை கொடுத்தெழுப்பதனுடைய கடமையாக ஃபுல்லா கொடுக்கிற வேலை ஏன் வேலை ஐயா. ஃபுல்லா கொடுக்கிற வேலை ஏன் மொத்தமா தம்பி அண்ணா எப்போதான் நான் ராணுவத்துக்கு சென்று வருகிறேன். ஆகட்டும் வெற்றியோடு போயிட்டு வாடா. ஏய் என்னோட தம்பி ராணுவத்துக்கு சென்றிருக்கிறாள். இந்த நல்ல செய்தியை நாளைக்கு பறைசாற்றி சொல்ல வேண்டும். சரிங்க புறப்படுங்க போங்க.